வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதியில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 18வது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற கூட்டணி எது? இதற்கான ஆன்சர் தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 18வது மக்களவை தேர்தல் நடைபெற்றது. இது சம்பந்தமான எல்லா டீட்டெயிலுமே ரொம்ப முக்கியமானது தான். நம்ம இது சம்பந்தமான எல்லா டீட்டெயிலையுமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு கூட இது சொல்லுவாங்க. இந்த மக்களவை தேர்தலில் மொத்தமாக 543 தொகுதிகள் இருந்தது. ஓகேவா? இதில் பெரும்பான்மை எடுக்கணும் அப்படின்னா 272 வந்து ஜெயிச்சிருக்கணும். இதில் என்டிஏ, அதாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தமிழில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 293 பெற்றிருக்காங்க. அதனால் அவங்க தான் இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணியில் ரொம்ப முக்கியமான கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பாஜக, தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கட்சிகள். இதில் பாஜக மட்டுமே 240 தொகுதிகளில் வந்து வென்றிருக்காங்க. தெலுங்கு தேசம் கட்சி வந்து 16 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. ஐக்கிய ஜனதா தளம் வந்து 12 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டிஏ கூட்டணியுடைய எண்ணிக்கை வந்து 293 இருக்குது. இதனால் அவங்க பெரும்பான்மையையும் தாண்டி போயிட்டாங்க. அதனால் அவங்க தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போது எதிர்கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் ஒரு கட்சிக்கு கிடைக்கணும் அப்படின்னா இவங்க மொத்த தொகுதிகளில் 10% தொகுதிகள், அதாவது 55 தொகுதிகள் வந்து ஜெயிச்சிருக்கணும். காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா 99 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எதிர்கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸோடைய இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா 233 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. இனி பெண்கள் மக்களவை உறுப்பினர்களாக இந்த தேர்தலில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 பேர் மக்களவை தொகுதி, அதாவது பெண்கள் வந்து எம்பியாக செலக்ட் ஆகிருக்காங்க. மொத்தமாக 773 பேர். ஓகேவா? இது வந்து மொத்த எண்ணிக்கையில் 13.44%. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்துருப்போம். 106வது சட்ட திருத்தம், நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிறது. இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அதில் 33% வந்து பெண்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை நம்ம நிறைவேற்றிருக்கோம். அது எதிர்காலத்தில் தான் கொண்டு வர போகிறாங்க. ஓகே, இப்போது முக்கியமான தலைவர்களுடைய தொகுதி எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். பிரதமர் மோடியுடைய தொகுதி வாரணாசி, உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற வாரணாசி தொகுதி தான். அதுக்கப்புறம் அமித்ஷாவுடைய தொகுதி வந்து குஜராத்துடைய காந்தி நகர். அப்புறம் ராகுல் காந்தியுடைய தொகுதி வந்து உத்தரப்பிரதேசத்தில் ரேபர்லி தொகுதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வயநாடில் கேரளாவில் வயநாடு தொகுதியும் இருக்குது. இதில் கேரளாவில் இருக்கிற அந்த வயநாடு தொகுதியில் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். அதாவது எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரிசைன் பண்ணிட்டார். அதனால் மறுபடியுமே அங்கே தேர்தல் நடத்துகிறாங்க. ஓகேவா? அங்கே யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். அடுத்தது அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துடைய இந்தூர் தொகுதியில் தான். அங்கே சங்கர் லால்வானி அப்படிங்கிற பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 11.75 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டா தான் 2ஆம் இடம் பிடித்திருக்கு. நோட்டா பார்த்தீங்கன்னா 2.18 லட்சம் வாக்குகள் வந்து பெற்றிருக்கு. இதுவரைக்கும் வரலாற்றிலேயே நம்ம இந்தியாவில் நோட்டா வந்து இவ்வளவு வாக்குகள்லாம் பெற்றது கிடையாது. இதுதான் ரொம்ப அதிகமானது. ஓகே, அதிக மக்களவை தொகுதிகள் கொண்ட இடங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான மக்களவை தொகுதிகள் கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம், அங்கே 80 இருக்குது. 2வது மகாராஷ்டிரா, அங்கே 48 இருக்குது. 3வது வந்து பீகார், அங்கே 40 இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 39 மக்களவை தொகுதிகள் இருக்குது. நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ராஜீவ் குமார் அப்படிங்கிறவர். அடுத்தது இப்போ தேர்தல் ஆணையர்களாக சுக்பீர் சிங் சாந்து இருக்கார். அப்புறம் ஞானேஷ்குமார் இருக்கார். இவங்க 2 பேரையும் இப்போ ரீசெண்டாக தான் தேர்வு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது தொடர்ந்து 3வது முறையாக பிரதமரான 2வது இந்திய பிரதமர் யார்? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மட்டும்தான் 3 முறை நம்ம இந்தியாவுக்கு பிரதமர் ஆயிருக்காரு. எப்பெல்லாம் அப்படின்னா 1952, 1957, 1962. இந்த 3 முறைகள்லையுமே நம்முடைய முன்னாள் பிரதமர், நம்ம முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருக்கார்ல, அவர் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் தொடர்ந்து 3 முறை வந்து பிரதமராக இருந்திருக்காரு. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2வது முறையாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியுமே இந்த சிறப்பை பெற்றிருக்காரு. நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக 2014வது ஆண்டு பிரதமரானார். 2வது முறையாக 2019வது ஆண்டு பிரதமரானார். 3வது முறையாக இப்போ 2024வது ஆண்டு பிரதமராயிருக்காரு. இப்போது பிரதமருடைய பதவியேற்பு நடைமுறை அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 17வது மக்களவை பதவிக்காலம் வந்து முடிந்தது. இந்த ஜூன் 16ஆம் தேதி தான் முடிந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம குடியரசுத் தலைவர் அவங்க மக்களவையை கலைத்தாங்க. அவங்களுக்கு தான் அந்த அதற்குரிய அதிகாரம் இருக்குது. சரியா? அப்போ நம்முடைய பிரதமர் மோடியுமே ராஜினாமா கடிதத்தை நம்முடைய குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அடுத்தது 18வது மக்களவையுடைய பிரதமராக நம்முடைய பிரதமர் மோடி வந்து பதவி ஏற்றுட்டார். அப்போ அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். ஆர்டிக்கிள் 75 என்ன சொல்லுது அப்படின்னா பிரதமரை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, அடுத்தது இந்திய மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது தகுதி எது? இதற்கான ஆன்சர் 25 வயது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்க 25 வயது ஆனாங்கன்னா தான் லோக்சபா எலெக்ஷனில் வந்து போட்டியிடவே முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்தலில் 4 பேர் 25 வயதுலேயே தேர்வாயிருக்காங்க. யாரெல்லாம் அவங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சம்பவி சௌத்ரி அப்படிங்கிறவங்க, இவங்களுக்கு 25 வயது தான் ஆகுது. இவங்க பீகாரை சேர்ந்தவங்க. என்ன கட்சி அப்படின்னா லோக் ஜன்சக்தி பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி. அதுக்கப்புறம் சஞ்சனா ஜாதவ், இவங்களும் 25 வயது தான் ஆகுது. இவங்க ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் பிரியா சரோஜ் அப்படிங்கிறவங்க, இவங்க பார்த்திங்க அப்படின்னா 25 வயது தான் ஆகுது. இவங்க பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவங்க. அடுத்தது புஷ்பேந்திர சரோஜ் அப்படிங்கிறவர், இவர் பார்த்திங்க அப்படின்னா 25 வயது தான் ஆகுது இவருக்கும். இவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர். ஓகே, இவங்க எல்லாம் ரொம்ப குறைந்த வயதிலேயே எம்பிக்கள் ஆனவங்க இந்த தேர்தலில். அதுவே ரொம்ப அதிக வயதில் எம்பி ஆனவர் யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு தன்னுடைய 82வது வயதில் எம்பி ஆயிருக்காரு. ஓகே, அடுத்தது உலக சுகாதார அமைப்பால் புகையிலை கட்டுப்பாட்டு தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் PV சிந்து. இப்போ WHO அமைப்பு இருக்காங்கல்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க உலக அளவில் புகையிலையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு தூதராக நம்ம இந்தியாவை சேர்ந்த PV சிந்துவை தேர்வு பண்ணியிருக்காங்க. இவங்க இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் வந்து மே 31ஆம் தேதி. அடுத்தது தமிழ்நாடு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தற்போது எங்கு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் செங்கல்பட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் இருக்குல்ல, அங்கே வந்து மதுராந்தகம் பக்கத்தில் தேன்பாக்கம் சிவன் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கொற்றவை சிற்பம் வந்து இருந்திருக்கு. அதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு. புடைப்பு சிற்பம்னா என்ன? ஏற்கனவே ஒரு சுவரோ ஒரு கல்லிலையோ கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி ஒரு சிற்பமாக வந்து செதுக்குவாங்க. நீங்கள் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இந்த மாமல்லபுரத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே இந்த அர்ஜுனன் தபசு இதெல்லாமே புடைப்பு சிற்பங்கள் தான். ஓகே, இந்த கொற்றவை பார்த்தீங்க அப்படின்னா பாலை நிலத்துடைய தெய்வம். அடுத்தது தற்போது தமிழகத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் எத்தனை? இதற்கான ஆன்சர் 6. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 6 மாநில கட்சிகள் இருக்குது. இதெல்லாம் இது அப்படின்னா அதிமுக, திமுக, தேமுதிக, அதுக்கப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதில் இந்த நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே இப்போ தான் ரீசெண்டாக மாநில கட்சியாக அங்கீகாரம் வந்து பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எப்படி அந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னா இந்த மக்களவை தேர்தலில் அவங்க 8% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைத்திருக்கு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்தீங்கன்னா 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால அவங்க மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுறாங்க. அடுத்தது பிற மாநிலங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சிக்கிம் மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரேம் சிங் தமாங். இப்போ தொடர்ந்து 2வது முறையாக இவர் பதவியேற்றிருக்காரு. சிக்கிமில் இது கட்சி, இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு கட்சி. இப்போ சிக்கிம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிமுடைய தலைநகர் காங்டாக். சிக்கிமுடைய மாநில விலங்கு வந்து சிவப்பு பாண்டா. சிக்கிமுடைய ஆளுநர் யார் அப்படின்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அப்படிங்கிறவர். இப்போ ரீசெண்டாக TNPSC Group 4 எக்ஸாமில் ஒரு சில ஒரு மாநிலத்துடைய விலங்கு எது அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்து இனிமேல் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் மாநிலங்களை பற்றி படிக்கும்போது அந்த மாநிலத்துடைய விலங்குமே நம்ம சேர்த்து படிச்சிடலாம். ஓகே, அடுத்தது உலகின் உயரமான வாக்குச்சாவடி மையம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் தாஷிகாங். இந்த தாஷிகாங் அப்படிங்கிறது இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. இதுதான் உலகத்திலேயே ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிற ஒரு வாக்குச்சாவடி மையம். இங்கே இப்போ தேர்தல் நடந்தது. நம்ம இந்தியாவில் 18வது மக்களவை தேர்தல் நடந்ததில்ல, அது 7 கட்டங்களாக மொத்தமாக நடைபெற்றது. இங்கேயுமே அதில் ஒரு தேர்தல் வந்து நடைபெற்றது. இது சம்மந்தமாக இந்த கொஸ்டின்லேயே சில டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். மொத்தமாக பதிவான வாக்கு சதவீதம் எவ்வளவு? மொத்தமாக பதிவான வாக்கு எவ்வளவு அப்படின்னா
64.20 கோடி. இது ஒரு உலக சாதனை. ஏன் அப்படின்னா உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையுமே இவ்வளோ அதிகமானவங்க எல்லாம் வாக்களித்தது கிடையாது. ஓகேவா, ஒரே நேரத்தில் இவ்வளோ பேரெல்லாம் வாக்களித்தது கிடையாது. மொத்தமாக ஆனால் வாக்களிக்க தகுதி பெற்றவங்க 96.80 கோடி பேர். அப்போ அவ்வளோ பேர் இருந்தாலுமே ஒரு 64.20 கோடி பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வாக்குப்பதிவுடைய சதவீதம் வந்து 65.79%. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம 18வது மக்களவைத் தேர்தலில் வாக்கு பதிவான சதவீதம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது 65.79%. சரி, இப்போ இந்த மொத்த வாக்குப்பதிவில் பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னா 31.20 கோடி பேர். ஓகே, அதிக சதவீத வாக்குப்பதிவு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அஸ்ஸாமில் தான் அதிகமான சதவீத மக்கள் வந்து வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவே குறைந்த சதவீதமான வாக்குப்பதிவு பெற்றது வந்து பீகார் தான். நம்ம தமிழகத்தில் வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 69.72%. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் பகுதியை சேர்ந்த கிரேட் நிக்காபோர் அப்படிங்கிற பகுதியில் சோன்பன் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அவங்க முதல் முறையாக தங்களுடைய வாக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா, இது முக்கியமானது. அடுத்தது, ஆந்திர பிரதேசத்தின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சந்திரபாபு நாயுடு. இப்போது ஆந்திராவுடைய சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடைபெற்றது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 175 தொகுதிகள் இருக்குது. இதில் தெலுங்கு தேசம் கட்சி 135 தொகுதிகளில் வெற்றி பெற்று இப்போது ஆந்திராவுடைய முதல்வராக சந்திரபாபு நாயுடு வந்து பதவியேற்றிருக்காரு. அதே மாதிரி துணை முதல்வராக பவன் கல்யாண் வந்து பதவியேற்றிருக்காரு. ஆந்திராவுடைய ஆளுநர் யாருன்னா அப்துல் நசீர் அப்படிங்கிறவர். ஆந்திராவுடைய மாநில விலங்கு வந்து புல்வாய் மான் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் பிளாக் பக் அப்படிம்பாங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த மான் தான். ஓகே, அடுத்தது பாதுகாப்புத்துறை சம்பந்தமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இண்டஸ் எக்ஸ் என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு தொடர்பான திட்டம்? இதற்கான ஆன்சர் இந்தியா அமெரிக்கா. முதல்ல இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம் நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஐஎன்டி அப்படிங்கிறது இந்தியாவை குறிக்குது, யூஎஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவை சொல்லுது. நம்ம யூஎஸ் அப்படின்னு அமெரிக்கா தானே சொல்லுவோம், அதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2023 ஜூன் 21 தொடங்கிட்டாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பாதுகாப்பு துறையில் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ எதனால் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த GE ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் F414 அப்படிங்கிற இன்ஜினை இந்த திட்டத்துக்கு கீழே இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. அதனால தான் இது இப்போ நியூஸில் வந்திருக்கு. நம்ம இது மொத்தமாகவே தெரிஞ்சுக்கணும், அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். அடுத்தது, அமெரிக்காவின் ஸ்பெல்லிங் பி 2024 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் புருஹுத் சோமா. இப்போது அமெரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஸ்பெல்லிங் பி அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்கும். இது என்ன அப்படின்னா இந்த குழந்தைங்க கிட்ட, ஸ்கூலில் படிக்கிற இந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. அவங்க அதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங்கை சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறாங்கன்னா அதற்கான ஸ்பெல்லிங்கை வந்து இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. CLAUSTROPHABIA அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புருஹத் சோமா அப்படிங்கிறவர் தான் இந்த ஆண்டிற்கான இந்த ஸ்பெல்லிங் பி போட்டியில் வெற்றி பெற்றிருக்காரு. இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மாணவர். இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா அமெரிக்காவுடைய தலைநகரான வாஷிங்டனில் மேரிலாண்ட் மாகாணத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, டைம்ஸ் இதழ் வெளியிட்ட உலகின் செல்வாக்கு மிக்க நிறுவனங்கள் 2023 பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் மைக்ரோசாஃப்ட். இப்போ டைம்ஸ் பத்திரிகை பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஆண்டுடைய ரிப்போர்ட்டை வைத்து ரொம்ப அதிகமான செல்வாக்கு மிக்க நிறுவனங்கள் எது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது மைக்ரோசாஃப்ட். நம்ம இந்தியாவிலிருந்து டாடா, ரிலையன்ஸ், சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இந்த நிறுவனங்கள் எல்லாமே இடம் பிடித்திருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கிளாடியா ஷீன்பாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெக்சிகோ நாட்டில் முதலாக ஒருத்தங்க அதிபராக இருக்காங்க. இவங்களுடைய பேர் கிளாடியா ஷீன்பாம் அப்படிங்கிறது தான். இவங்க நோபல் பரிசு பெற்ற சுற்றுச்சூழல் விஞ்ஞானி. இதுக்கு முன்னாடி அதிபராக இருந்தவர் ஆண்ட்ரேஸ் மேனுவல் லோபஸ் ஒப்ரேடார் அப்படிங்கிறவர். நம்ம கூட கரண்ட் அஃபேர்ஸில் முன்னாடி இவரை பார்த்துருப்போம். மெக்சிகோடைய தலைநகர் எது அப்படின்னா மெக்சிகோ நகர் அப்படிங்கிறது, மெக்சிகோ சிட்டி அப்படிங்கிறது தான். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 77வது உலக சுகாதார மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஜெனீவா. சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா நகரில் தான் இந்த 77வது வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி இப்போ நடந்தது. இதற்கான ஒரு கருப்பொருள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா
ஆரோக்கியத்திற்காக அனைவருக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த உலக சுகாதார அமைப்புடைய நெல்சன் மண்டேலா விருது ஒரு அமைப்பு பெற்றிருக்காங்க, நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு அமைப்பு. என்ன அமைப்பு அப்படின்னா தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் நிறுவனம் அப்படிங்கிற அமைப்பு தான். இந்த அமைப்பு பெங்களூரில் இருக்குது. இங்கிலீஷில் இதை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எர்த் கேர் என்ற திட்டத்தை உருவாக்கிய நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் இஎஸ்ஏ மற்றும் ஜாக்ஸா. இப்போது இஎஸ்ஏ அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அதாவது ஐரோப்பாவுடைய விண்வெளி மையம். அதே ஜாக்ஸா அப்படின்னா ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது. இது ஜப்பானுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனம். ஓகே, இப்போது எதற்காக இந்த மாதிரி ஒரு திட்டம், எர்த் கேர் அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படின்னா, நம்ம வளிமண்டலம் இருக்குல்ல, அங்கே மேகங்கள், அதுக்கப்புறம் ஏரோசோல்கள்லாம் இருக்குல்ல, அதை பற்றி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஏரோசோல்கள் அப்படின்னா இப்போ வளிமண்டலத்தில் நிறைய இருக்கும். இப்போ விண்கல் இருக்கும், அதுக்கப்புறம் தூசி துகள்லாம் இருக்கும்ல, இது எல்லாத்தையுமே பொதுவாக ஏரோசோல்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக ஒரு சேட்டலைட்டை அவங்க விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. அடுத்தது ஹிஸ்புல்லா அமைப்பு எந்த நாட்டிற்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறது? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலில் பாலஸ்தீன பகுதியில் இருக்கிற ஹமாஸ் ஆயுத பிரிவுக்கும் இஸ்ரேலுடைய இராணுவத்திற்கு இடையில போர் நடக்குது. அப்போது இஸ்ரேல் நாட்டை அமெரிக்கா மாதிரிப்பட்ட பெரிய நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹமாஸ் அப்படிங்கிற ஆயுத அமைப்பு இருக்குல்ல, அதற்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த ஹிஸ்புல்லா ஆயுத அமைப்பு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க லெபனானை சேர்ந்த ஆயுத அமைப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலை தாக்கி வராங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹமாஸை தாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இஸ்ரேலை பதிலுக்கு தாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹூதி கிளர்ச்சியாளர்கள், இவங்க ஏமன் நாட்டை சேர்ந்தவங்க, இவங்களுமே ஹமாஸ் ஆயுத பிரிவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எப்படின்னா செங்கடல் இருக்குல்ல, ரெட்சி, அங்கே பயணிக்கிற சரக்கு கப்பலில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இதெல்லாமே இஸ்ரேலை சேர்ந்த கப்பல்கள் அப்படின்னு மட்டும் கிடையாது, பல்வேறு நாடுகளை சேர்ந்த கப்பலில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இதன் மூலமாக அவங்க என்ன இந்த உலகத்திற்கு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த போரை நிறுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்துகிறோம், அதனால் இஸ்ரேல் காசாவை தாக்குறதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 10. ஐநா பாதுகாப்பு கவுன்சில், யுனைடெட் நேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சில், இதில் மொத்தமாக நிரந்தர உறுப்பினர்கள் 5 பேர் இருக்காங்க. சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா. இதில் பாருங்கள், இந்தியா நிரந்தர உறுப்பினர் கிடையாது. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம், எங்களே நிரந்தர உறுப்பினராக மாற்றுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் அவங்க அதற்கு செவி சாய்க்கலை. ஆனால் இப்போது சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா, இந்த 5 நாடுகள் தான் இந்த ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்காங்க. அதே நேரம் நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் பிரிவில் நம்ம தான் இருக்கோம். நம்ம 10 நாடுகள் இருக்காங்க, அதில் நம்மளும் இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமற்ற உறுப்பினர்களாக பாகிஸ்தான், சோமாலியா, டென்மார்க், கிரீஸ், பனாமா, இந்த மாதிரி ஒரு 5 நாடுகளை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 5 நாடுகள், நம்ம இந்தியா உட்பட ஒரு நிரந்தரமற்ற உறுப்பினர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய பதவிக்காலம் 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளை தேர்வு பண்ணாங்க அப்படின்னா நம்ம மறுபடியுமே இருப்போம். ஏற்கனவே நம்ம 2 ஆண்டு இருந்தோம். மறுபடியும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை அடுத்த 2 ஆண்டுக்கும் தேர்வு பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான், சோமாலியா, டென்மார்க், கிரீஸ், பனாமா, இந்த நாடுகளை எல்லாம் தேர்வு பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய காலம் 2 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம் தானே. அது எப்போலேருந்து எப்போ வர அப்படின்னா 2025 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2026 டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது QS உலக பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியல் 2025 முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் எது? இதற்கான ஆன்சர் MIT. இப்போ QS அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இவங்க லண்டனை சேர்ந்த ஒரு அமைப்பு. இதோடைய விரிவாக்கம் என்னென்னா குவாக்ராலி சைமன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான். இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் எந்த பல்கலைக்கழகங்கள்லாம் மாணவர்கள் படிக்கிறதுக்கு சிறந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிடுவாங்க. இது 2025 ஆண்டிற்கானது. அதாவது அடுத்த ஆண்டு அட்மிஷனுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு மாதிரி இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க. இதில் உலகத்தில் முதலிடம் பிடித்தது அமெரிக்காவில் இருக்கிற MIT. MITயுடைய விரிவாக்கம் மசசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது இந்தியாவில் முதலிடம் பிடித்தது IIT பாம்பே. இது உலகத்தில் 149வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் 2ஆம் இடம் பிடித்தது IIT டெல்லி. இந்தியாவில் 3வது இடம் பிடித்தது IISc பெங்களூர். ஓகே, ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்கும் இதெல்லாம் மாறிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறதையும் சேர்த்தே பார்த்துங்க. இது QS உடைய ரிப்போர்ட். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நம்ம எக்கனாமிக்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
2023-24 இந்திய ஜிடிபி வளர்ச்சி எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 8.2%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி இருக்குல்ல, அது 2023-24 நிதியாண்டில் 8.2% வந்து வளர்ந்துருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வெறுமனே இப்படியே கூட எக்ஸாமில் கேட்கலாம். ஓகே, இதில் பாருங்கள், இந்த ரிப்போர்ட்டை நமக்கு தந்த அமைப்பு எது அப்படின்னா NSO, அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தமிழில் தேசிய புள்ளியியல் அலுவலகம். ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, என்னென்னா நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சியை கணக்கு பண்ணி சொல்கிற அதிகாரப்பூர்வ அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது இதுதான், தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது 2023-24 நிதியாண்டுக்கானது. இதை இங்கிலீஷில் FY24 அப்படின்னு வெறுமனே கூட சொல்லுவாங்க. FY அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது தான். இந்த ஃபினான்ஷியல் இயர் 24 அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2024 தான் சொல்கிறாங்க. அது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா 2023 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2024 மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும். இப்போ நம்ம இந்த டைமில் தான் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 8.2% உயர்ந்திருக்கு. ஆனால் நம்மளே அவ்வளோ எதிர்பார்க்கல. நம்மளே வந்து 7.0% இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துருந்தோம். ஓகே, ஆனால் நம்ம அதையும் தாண்டி இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டோம். அதே நேரம் 2023-24 இறுதி காலாண்டில் நம்மளுடைய ஜிடிபி வளர்ச்சி வந்து 7.8% இருந்திருக்கு. இது அவ்வளோ முக்கியம் கிடையாது. இந்த பாயிண்ட்டு மொத்தமாக ஓவராலாக மட்டும் முக்கியமாக பார்த்துங்க. அடுத்தது, நபார்டு வங்கியின் தமிழ்நாட்டின் மண்டல தலைமை பொது மேலாளராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆனந்த். இப்போது நபார்டு வங்கி இருக்குல்ல, இதோடைய விரிவாக்கம் பாருங்கள், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. இது விவசாயிகளுக்கான வங்கி, விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி அப்படிங்கிறது. இது 1985 நபார்டு சட்டம்படி தான் உருவாக்கியிருந்தாங்க. 1982ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி தான் இது உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து மும்பையில் இருக்குது. இதோடைய தலைவர் சேர்மேன் யார் அப்படின்னா சாஜி அப்படிங்கிறவர். இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய மண்டல தலைமை பொது மேலாளராக ஆனந்த் அப்படிங்கிறத தேர்வு பண்ணியிருக்காங்க. இது லைட்டாக பார்த்துருந்தா போதும், முக்கியம் அவ்வளோ கிடையாது. அடுத்தது, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்தியாவின் முதல் குத்துச்சண்டை வீரர் யார்? இதற்கான ஆன்சர் நிஷாந்த் தேவ். இப்போ தாய்லாந்தில் ஒலிம்பிக் குத்துச்சண்டை உலக தகுதி போட்டி நடந்தது. இதில் நம்ம இந்தியாவுடைய நிஷாந்த் தேவ் வந்து வெண்கலம் வென்றிருந்தார். இதனால் இந்தியாவிலேருந்து முதலாக ஒலிம்பிக்கிலேருந்து குத்துச்சண்டைக்கு ஆண்கள் பிரிவில் முதலாக இவரை தான் அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே மகளிர் பிரிவில் எல்லாம் சிலர் போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஏற்கனவே 3 இந்திய குத்துச்சண்டை வீராங்கனைகள் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க. யாரெல்லாம் அவங்க அப்படின்னா நிகாத் ஜரீன், அப்புறம் ஃபரித் பவார், அதுக்கப்புறம் லோலினா போர்கோஹெயின் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? அடுத்தது, தற்போது தன் ஓய்வை அறிவித்த தினேஷ் கார்த்திக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் கிரிக்கெட். இவர் நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர். இவர் அனைத்து வகையான கிரிக்கெட்லேருந்தும் ஓய்வு பெறதா இப்போ அறிவிச்சிருக்காரு. அடுத்தது, தற்போது தங்க பதக்கம் வென்ற சரப்ஜோத் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். இப்போ ISSF, அதாவது இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி இப்போ நடந்தது. எங்கன்னா ஜெர்மனியுடைய முனிச் நகரில் தான் நடந்தது. இல்லை நம்ம இந்தியாவுடைய சரப்ஜோத் சிங் அப்படிங்கிறவர் தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. சரப்ஜோத் சிங். ஓகே, இவர் ஆடவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தான் தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது, சில கூட்டு பயிற்சிகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல எக்ஸசைஸ் ரெட் ஃப்ளாக் அப்படிங்கிறது, இதை அமெரிக்கா தான் நடத்துகிறாங்க. இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னா இது விமானப்படை பயிற்சி. இது ஒரு பன்னாட்டு பயிற்சி. நம்ம இந்தியா மட்டும் இல்லை, அமெரிக்கா மட்டும் கூட கிடையாது. நிறைய நாடுகள் வந்து அமெரிக்காவில் போய் இந்த பயிற்சியில் வந்து கலந்து கொண்டாங்க. நம்ம இந்தியா சார்பில் ரஃபேல் போர் விமானங்கள் கூட பங்கேற்றிருந்தாங்க. இது எங்கே நடந்தது அப்படின்னா அமெரிக்காவுடைய அலாஸ்கா நகர் இருக்குல்ல, அங்கே வந்து எயில்சன் விமானப்படை தளம் இருக்குது, அங்கே தான் இது நடந்தது. அடுத்தது, தரங் சக்தி அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது நம்ம இந்தியாவுடைய முதல் பன்னாட்டு விமானப்படை பயிற்சி. இது வரைக்கும் நம்ம இந்தியா சார்பில் விமானப்படை பயிற்சியில் நிறைய நாடுகளை இணைத்து வந்து பயிற்சி நடத்துனது கிடையாது. ஆனால் இப்போ தான் அது நடைபெற போகுது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற போகுது. இதில் ஒரு 10 நாடுகள் பங்கேற்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்தது, சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். ஹெலன் மேரி ராபர்ட்ஸ், இவங்க சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்களை இப்போ பாகிஸ்தான் இராணுவத்தில் முதல் பெண் பிரிகேடியராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. பிரிகேடியர் அப்படிங்கிறது இராணுவத்தில் ஒரு பெரிய பதவி. இவங்க வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு பார்த்தோம்ல,
பாகிஸ்தானில் வந்து முஸ்லீம் மத மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து இந்து மக்கள், சீக் மக்கள், அப்புறம் கிறிஸ்தவ மக்கள், இவங்க எல்லாமே சிறுபான்மையினர். அப்படி பார்க்கும்போது இவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க. அடுத்தது ஐஐடி, சென்னை ஐஐடி வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா, நீர்த்துளிகளால் உடைக்கப்படுற இயற்கை தாதுக்கள் வந்து நானோ துகள்களை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது, வெப்பத்துடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக கட்டடங்களில் சிலிக்கான் பெயிண்ட் அடிக்கும் திட்டம் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு நம்முடைய தமிழகத்துடைய சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றுத்துறை செயலாளரான சுப்ரியா சாகு வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக பால் தினம் இது ஜூன் 1ஆம் தேதி. அதுவே தேசிய பால் தினம் வந்து நவம்பர் 26ஆம் தேதி. இப்போது பசுமை புரட்சியுடைய தந்தை வந்து நம்ம எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு நம்ம இந்தியாவில் சொல்கிறோம். அதே மாதிரி வெண்மை புரட்சியுடைய தந்தை அப்படின்னு நம்ம இந்தியாவில் யாரை சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, குழந்தைகளின் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் இது ஜூன் 1ஆம் தேதி. அடுத்தது, தெலுங்கானா மாநில உருவாக்க தினம் இது ஜூன் 2ஆம் தேதி. இது வந்து 2014ஆவது ஆண்டு தான் ஜூன் 2ஆம் தேதி தெலுங்கானாவை உருவாக்கியிருந்தாங்க. இது இந்தியாவுடைய 29வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. ஓகே. அடுத்தது, தெலுங்கானாவுடைய முதல்வர் வந்து ரேவந்த் ரெட்டி. தெலுங்கானாவுடைய ஆளுநர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர். தெலுங்கானாவுடைய மாநில விலங்கு வந்து ஜிங்கா அப்படிங்கிற இந்த மான் தான். அடுத்தது, உலக பாலியல் தொழிலாளர்கள் தினம் இது ஜூன் 2ஆம் தேதி. அடுத்தது, உலக சைக்கிள் தினம் இது ஜூன் 3ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, சைக்கிள் ஓட்டுதல் மூலம் ஆரோக்கியம், நியாயம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது. அடுத்தது, ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளின் சர்வதேச தினம் இது ஜூன் 4ஆம் தேதி. அடுத்தது, உலக சுற்றுச்சூழல் தினம் இது ஜூன் 5ஆம் தேதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம். இது எக்ஸாமில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, நில மறுசீரமைப்பு, பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சி மீள்திறன். மீள்திறன் இங்கிலீஷில் ரெசிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, எவ்வளோதான் மோசமான நிலைமைக்கு போயிருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது தான் நம்ம மீள்திறன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து சுற்றுச்சூழலுக்காக ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னா, பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கோம். இது வந்து குரூப் 1 மெயின்ஸ்லேயே கூட இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 2022ஆவது ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி தொடங்கியிருந்தோம். இதோட இலக்கு என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்குள்ளாடி நம்ம தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பை 33% வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான். 10 ஆண்டுகள் அப்படின்னா 2030-31 அந்த டைமுக்குள்ளாடி. ஓகே. அடுத்தது, நம்முடைய பிரதமர் மோடி இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏக் பேட் மா கே நாம் அப்படிங்கிற ஹிந்தியில் சொல்கிறாங்க. இப்போ இதற்காக பிளான் ஃபார் மதர் ஹேஷ்டாக் அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் வந்து நம்முடைய பிரதமர் மோடி சொல்லியிருந்தார். இது என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் அம்மாவுடைய பேர் வந்து கலா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, உங்கள் அம்மா பேரில் ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணும். இந்த மரத்துடைய பேர் வந்து கலா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நட்டு வளர்க்கணும். அந்த நீங்கள் நடுறீங்கல்ல, செடி நடுறீங்கல்ல, அந்த செடி வந்து ஃபோட்டோ போட்டு எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ட்விட்டர்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் பிளான் ஃபார் மதர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டிருக்காரு. அடுத்தது, உலக உணவு பாதுகாப்பு தினம் இது ஜூன் 7ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உணவு பாதுகாப்பு, எதிர்பாராததற்கு தயாராகுங்கள் அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தரமான பாட புத்தகங்களும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்சுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் வந்து படிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு ரெக்கார்டடான வீடியோ கிளாஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.